8ஆம் இடத்துல சனி இருக்குது. இது என்ன செய்யும்? இது என்ன கேள்வி? 8ல சனி இருந்தால் கஷ்டப்படுத்துமியா, கெடுத்துப்படுமியா அப்படின்றதான் ஜோசியம் சொல்கிறது. ஆனால் அப்படி இல்லை. அந்த சனி வேற, இந்த சனி வேற. எது அது? சனி வெர்ஷன் 2 அப்படின்னாக்க கோச்சாரத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வர்றது தான் அஷ்டம சனி. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது அஷ்டம சனி கிடையாது. சரியா? அது வேற, இது வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ இந்த 8ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருந்து அதனுடைய தசை நடந்ததுன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆயுள் நல்லா இருக்கும். இந்த இடத்துல காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானா, அங்கே ஆயுள் காரகன் சனி உட்கார்ந்துருந்தா பாதிக்காது. இதே இது 4ஆம் இடத்துல சந்திரனோ, 9ஆம் இடத்துல சூரியனோ, 7ஆம் இடத்துல சுக்கிரனோ இருந்தால் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதில் அந்த பாதிப்புகள் வராது. அப்போது நீடித்த ஆயுள் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி வந்து சேரும், முன்னோர்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து சேரும். அது கொஞ்சம் மல்லு கட்டி வாங்குவாங்கங்கிற மாதிரியே, கூட பிறந்தவங்களோட சங்கடங்களோட வாங்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி இவங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுன்னு இருக்கு இல்லையா, என்னதையும் கஷ்டம் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு திறமைசாலி. அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ 8ல் ஒருத்தருக்கு சனி இருந்துருச்சுன்னா விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி விஸ்வரூப வெற்றி. அதே மாதிரி மினிமம் வந்து ஆயுள் வந்து 76 77 வயசு வரைக்கும் உறுதியாக இருக்கும். எது? 8ல் சனி இருந்ததுன்னா. அப்போது அஷ்டம சனி போயிடுச்சு, அதனால் வந்து எனக்கு எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரியான அமைப்புங்கிறது நம்ம அறியாமையால் பேசுகிறது தான். பட் இந்த சனி வக்ரமாக இருந்தால் பிரச்சனை ஆகும். அதில் நெகட்டிவ் இம்பேக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சப்போஸ் வக்ரமாகி ராகு கேதுவோட டச் ஆகியிருந்தால் அல்லது அந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தா அப்போவும் யோகம்தான் செய்யும். ஸோ ஜோசியங்கிறது நீங்களும் நானும் தெரிஞ்சிருக்கிறத விட மிக பெருசு சார். ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிடுவோம்.